இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று மார்ச் மாதம் 18ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் மக்கள், அது இன்றைய வாசகத்தை நம்ம பார்க்கணும். 49ஆம் அதிகாரம் 2வது எசையா. இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக பாபிலோனில் இருந்த பொழுது எழுதப்பட்ட ஒரு நூல். இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, கடவுள் மேலே ஒரு ஒரு அவநம்பிக்கைன்னு சொல்லாமா அப்படிதான். ஏன்னா அவங்க வருத்தத்தை வெளியிடுறாங்க. அவங்க கடவுள் எங்களை கை விட்டுட்டாரு, அவருடைய பாசத்துக்குரிய பிள்ளைங்க நாங்கள், அவர் சிறப்பாக தேர்ந்தெடுத்த மக்கள் நாங்கள், இந்த இஸ்ரேல் குலத்தை ஆண்டவர் கைவிட்டார், கை நெகிழ்ந்து விட்டார் என்று தங்களுடைய புலம்பலை அங்கே வெளிக்காட்டுறாங்க. திருப்பாடல் 139 இவ்வாறு இருக்கும்: நாங்கள் பாபிலோன் ஆறுகளாரே அருகே அமர்ந்து நாங்கள் இஸ்ரேல் நினைத்து பாட்டு பாடணும் வருத்தப்பட்டோன்னு சொல்லிட்டு நிறைய பாட்டெலாம் இருக்கும் பாருங்க. அப்போ இஸ்ரேல் மக்கள் அங்கே அடிமையாக இருந்த பொழுது கடவுளை நினைத்து என்ன பண்ண வருத்தப்பட்டாங்க, எங்களை ஆண்டவர் கைவிட்டார் என்று. இந்த நிலையில் இருந்த மக்களுக்கு ஆறுதல் மொழிகளாக கடவுள் இன்றைய வாசகத்தை எசையா வழியாக வெளிப்படுத்துகிறார், எழுதுகிறார். ஒரு நாட்டுப்புற பாட்டு ஒன்று ரொம்ப எனக்கு பிடிக்கும். நாட்டுப்புற பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஒரு குழந்தை அழுவுது. அந்த குழந்தை அழும்போது என்ன பண்ணுறது, கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வருது, ஒரு சொட்டு தண்ணி ஊற்றுது. அதை ஒரு அம்மா பார்க்குறா, ஐயோ என் புள்ள அழுதுடுச்சு, ஒரு சொட்டு கண்ணி வந்ததுக்கு என் புள்ள அழுதுடுச்சுட்டு அந்த அம்மா பாடுகிற மாதிரி ஒரு நாட்டுப்புற பாட்டு இருக்கும். என் புள்ள கண்ணில் எம்மா தண்ணி வந்து தெரியுமா பாட்டு பாடுறா. அத்தை அடிச்சாலோ அள்ளிப்பூ செண்டால், மாமா அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டால். உன் மாமா உன்னை மல்லிகைப்பூவால் அடிச்சிட்டானா அம்மா, உனக்கு வலிச்சிச்சா உனக்கு? அத்தை உன்னை அரளிப்பூவால் உன்னை அடிச்சிட்டாளா, வலிக்குதா உனக்கு? மல்லிகைப்பூவால் அடிச்சது பிள்ளைக்கு வந்து போயிடுச்சான். இதுக்கப்புறம் பாருங்க பார்ப்போம், என் பிள்ளை எம்மா தண்ணி கண்ணில் விட்டுச்சு தெரியுமா, எம்மா தண்ணி தெரியுமா, எம்மா தண்ணி விட்டுச்சுன்னா என் பிள்ளை கண்ணில் வந்த தண்ணி அப்படியே ஆறா பெருக்கெடுத்து ஓடிச்சு. அந்த தண்ணியில் குளம் நிரம்பி குதிரை குளித்தேறி, ஒரு குளம் நிரம்பிடுச்சான், குளம் நிரம்பி அதில் குதிரை குளிச்சுட்டு போயிடுச்சான். ஆறு நிரம்பி ஆனை குளித்தேறி, எம்மா தண்ணி என் புள்ள கண்ணில் வந்துச்சுன்னா அது ஆறு நிறைஞ்சி போச்சான், அதில் யானை வந்து குளிச்சுட்டு போயிடுச்சான். இதெல்லாம் பத்தாதுன்னு அந்த தண்ணி இன்னும் எம்மா தண்ணி பாருங்க, வாழைக்கு பாயும் போது வத்தியதான் கண்ணீர். மிச்சம் தண்ணிலாம் வாழைத்தோப்புக்கு பாய்ஞ்சி போது அந்த தண்ணியே வத்தி போயிச்சோம். அந்த அளவுக்கு என் புள்ள அழுதுச்சு என்று ஒரு தாய் தன் பிள்ளையை பாசத்தோடு பாடுகிற நாட்டுப்புற பாட்டு இது. சர்களே, ஒரு தாய் அந்த பிள்ளையை எவ்வளோ நேசிப்பா யோசிச்சுப்பார். தன் உதிரம் தன் ரத்தம் உசுரை கொடுத்து அந்த பிள்ளையை பெற்றெடுத்த ஒரு தாய் எப்படி, இந்த தாய்க்கு அப்படின்னா இந்த உலகத்தையே காத்து பராமரிக்கும் கடவுளுக்கு நம்மள எவ்வளோ பாசம் இருக்கு யோசிச்சு பாருங்க பாப்பா. எசையா சொல்கிறார், இஸ்ரேல் மக்களே, ஆண்டவர் உங்களை கைவிட்டாருன்னு ஏன் நீ அழுது புலம்புற? நீ அந்த மாதிரி நீ புலம்பாது. அவருடைய வார்த்தைகள் இன்றைக்கு அது இன்னைக்கு அந்த வாசத்துக்கு இறுதி பகுதி மட்டும், மற்ற பகுதியை விடுங்க, எவ்வளோ நல்லது. கடைசி பாருங்க பார்ப்போம். சீயோனே, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். சீயோன் மாதிரி புலம்புறா. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? பால் குடிக்கிற குழந்தைய தாய் மறப்பாள் ஐயா. கரு தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? 10 மாதம் சுமந்து பெத்த தன் பிள்ளை மேல இரக்கம் காட்டாம இருப்பாளா? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னுடைய வார்த்தையை பாருங்க. பெத்த தாய் தான் பிள்ளைய மறந்துருக்கலாம், இருப்பாளா, இருக்க மாட்டா. இருந்தாலும்
இதான் இல் பொருள் ஓமையன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இல்லாத ஒன்றை உதாரணமா சொல்றது. இந்த கடலே வத்தி போனாலும் என் காதல் மாறாதுன்னு அது இல் பொருள் ஓமையன். அது இல்லாம அது நடக்காது. இருந்தாலும் அதை உதாரணமா சொல்லுவாங்க. ஆனா சொல்றாரு பாருங்க பாப்பீங்க. பால் குடிக்கும் தன் குழந்தையை தாய் மறப்பாளா? கருத்தாங்க தன் பிள்ளையை மறந்திருப்பாளா? அவங்க மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அவனுடைய வார்த்தை. ஆண்டவனை கைவிட்டாரு, எனக்கு நல்லது செல்ல என்று வருத்தப்படாது, புலம்பாது. நான் அவன் கூடவே தான் இருக்கிறேன். இந்த திருப்பாடல் வாசிச்சு பாருங்க. கடவுளுடைய இரக்கத்தை திருப்பாடல் பட்டியல் போடுகிறது. 145 வரங்க பார்ப்போம். அவர் இரக்கம் உள்ளவர், கனி உள்ளவர், சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர், நன்மை செய்பவர், எல்லாவற்றின் மேலும் இரக்கம் காட்டுபவர், அனைத்து செயலும் தூய்மையானவர், தடுக்கிவிடும் யாவரையும் தூக்கி விடுகிறவர், ஆண்டவர் செய்யும் எல்லாத்திலும் நீதியான கடவுள், இரக்கம் செய்யும் கடவுள், அன்றாடம் யாவருக்கும் செவி கொடுக்கின்ற கடவுள், எல்லாருக்கும் பக்கத்தில் இருக்கின்ற கடவுள். பாருங்க, ஏற்பட்ட கடவுள் நம்மை கைவிடுவார். நாம நினைக்கிறோம் ஆண்டவர் கைவிட்டார். இன்றைய நற்செய்தி பாருங்க பார்ப்போம். இயேசுவின் வார்த்தை பாருங்க பார்ப்போம். தந்தை இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நாம என்ன பண்றோம்? கடவுள் என்ன கைவிட்டார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, நம்ம கத்தோலிக்க சபையிலிருந்து பிற சபைகளுக்கோ பிற நிலைகளுக்கோ போறாங்க. அவங்க போய் கேளுங்க பார்ப்போம். இங்க இருந்த கடவுளை என்னை கண்டுக்கவே இல்லை, எனக்கு ரட்சிப்பே கிடைக்கல, எனக்கு எதுவுமே கிடைக்கல. அங்க போயிட்டு எனக்கு எல்லாம் இதே ஆண்டவர் தான் அங்கேயும். என்ன மனநிலை உனக்கு வச்சு பாருங்க பாப்போம். கடவுள் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம் அண்மையிலேயே இருக்கிறார். நம் தாயை விட மிக பெரும் பாசத்தை நம்மீது ஆண்டவர் பொழிந்து கொண்டு இருக்கிறார். நாம என்ன பண்றோம்? அவரை குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி, கடவுள் என் கூட இல்லை, கடவுள் எனக்கு நன்மை செய்யலை, கடவுளை கைவிட்டார் என்று அவர் மீது நம்பிக்கையோடு செயல்பட்டு நாம் என்ன பண்றோம்? மாற்று பாதையில சென்று கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, நிலையை மாற்றுவோம். இன்றைக்கு வாசகங்களை பாருங்க. இன்னைக்கு கடவுள் நம்ம எவ்வளவோ பாசம் வச்சிருக்கார். அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. இது ஆண்டோடைய வார்த்தை. பயப்படாது, எப்போதான் கூட இருக்கிற ஆண்டோடைய வார்த்தை. ஆண்டவரை நம்புவோம், அவர் கரம் பிடிப்போம், மகிழ்ச்சியாக வாழ்வோம்.